வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 11. வெளியே மழை தொடர்ந்து கொட்டி கொண்டு இருந்தது. தெருவெல்லாம் வெள்ளக்காடு. எங்கே போகிறோம் என்று புரிந்து கொள்ளாத கும்மிருட்டு. வெள்ளத்திலே நீந்தி கொண்டு மாடுகள் துளி துளியாக நகர்ந்தன. வெகு தூரமோ? இந்த இருட்டில் சீக்கிரம் போக சாத்தியப்படாதே, கேட்டான் சண்முகம். அவன் நெஞ்சு தீகளில் படப்படுத்தது. வேணிக்கு அப்படி ஒரு விபத்தா ஏற்பட வேண்டும்? வேதனையில் தவித்து கொண்டு இருந்தான். வண்டிக்குள் இருந்தவரின் முகம் தெரியவே இல்லை. கட்டை குரலில் பேசினார். பானு ரொம்ப நல்ல பொண்ணு. வாழ்க்கையிலே விழுந்த பேரடி போதாது போல் அந்த பெண் தலை மேலே இப்போ மாட்டுக்கொட்டகை இடிஞ்சு விழுந்து விட்டது. இந்நேரம் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. அனுதாபத்துடன் முணுமுணுத்தார். பானுவா? அதிர்ச்சியுடன் கேட்டான் அவன். ஆமாங்க, விபத்தில் இடிபாடுகள் இடையே சிக்கி கிடக்கிற பெண்ணுக்கு பானுமதின்னு பேர். கிளியாட்டம் இருக்கும். அதை ஒரு பூனை கையிலே பிடிச்சி கொடுத்துட்டு போனான் பாவி பயல் அவன் அப்பன். எப்படித்தான் மனசு வந்ததோ? 17 வயசுலே விதவியாக்கி ஏற்கனவே பாதி செத்து விட்ட பெண். மீதி பாதி உயிரையும் விட்டு வைக்க ஆண்டவனுக்கே ஆசை இல்லை. இப்படி ஒரு விபத்தை உண்டாக்கி சேச்ச. அவருக்கு மேலே பேச முடியாத குரல் தடைப்பட்டது. பானுவா? கோயிலில் பார்த்தேனே, அந்த அழகான இளம்பெண்ணா? அட பாவமே! இரக்கத்திலே மனம் கரைந்து போனான். அதே சமயம் நல்ல வேலை அது வேணி அல்ல என்ற நினைவில் ஏற்பட்ட நிம்மதி. பெருமூச்செறிந்தான். வீடு தொலைவில் இருக்கவில்லை. இருளிலும் மழையிலும் மாடுகள் நிதானம் தவறாது வண்டியை இழுத்து சென்று வாயிலில் கொண்டு நிறுத்தின. இதுவரை கொட்டிய மழை அவனுக்காக இறக்கப்பட்டது போல் திடீரென்று நின்று லேசான தூறல்களாக மாறியது. ஊரில் உள்ள அத்தனை விளக்குகளும் அங்கே கொளுத்தி வைக்கப்பட்டு இருந்தன. மூளைக்கு ஒரு பெட்ராமக்ஸ் அரிக்கன் டார்ச் விளக்குகளை பிடித்து கொண்டு சணல் கோணிகளை தலையில் போர்த்தியபடி கிராமத்து ஆண்கள் பலர் நின்று கொண்டு இருந்தனர். அம்மாடி கண்ணே, ராசாத்தி, உனக்கு இப்படியாச்சே? புலம்பிய கிழவிகளும் கன்னத்திலே கை வைத்து வேதனையுடன் வேடிக்கை பார்க்க, தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து நின்ற பெண்களின் கூட்டமும் வீட்டின் நடையையும் கூடத்தையும் நிறைத்தது. டாக்டருக்கு வழிவிடுங்க, பழக்கமான குரலில் அதட்டிய மனிதரை திரும்பி பார்த்தான் அவன். ஷேக் தாவூத் முண்டாசை இருக்க கட்டி கொண்டு கையில் ஒரு லாந்தருடன் மழையை சட்டி செய்யாத ஒரு பக்கம் காத்து கொண்டு நின்றார். அவருடைய இடைக்கை அனுப்பிலே விசும்பிக் கொண்டு நின்ற உயரமான மனிதன் சண்முகத்தை கண்டதும் ஓங்கி அழ ஆரம்பித்தான். டாக்டர், என் தங்கச்சி உசிரோடு தான் இருக்குது. முணுகள் கேட்குது. எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. உங்கள் காலிலே விழுந்து கும்பிடுறேன். உணர்ச்சி வசத்திலே தழுதழுத்தபடி குனிய போன அவனை ஷேக் தாவூத் தடுத்து நிறுத்தினார். சிதம்பரம், ஆண் பிள்ளை நீ, மனசு தளரலாமா? கடவுளை நினைச்சிக்கோ. டாக்டர் வந்துட்டார். அல்லாவின் கருணை அலை எல்லாம் நல்லபடியாக முடியும். நல்லதையே நினை தம்பி. முதுகை தட்டி கொடுத்தார். அவரது அன்பான சொற்கள் சண்முகத்தின் உள்ளத்தை நெகிழ செய்தன. உண்மையில் இந்த ஷேக் தாவூத் பெரிய மனிதர் தாம். பணத்தில் மட்டுமல்ல, குணத்திலும். மத வேறுபாட்டை மறந்து, தமது அந்தஸ்தையும் வசதிகளையும் மறந்து கிராமத்து மக்களின் இன்பத் துன்பங்களில் எப்படி இணைந்து பங்கு கொள்கிறார். உண்மையில் இவர் மனிதர்களில் ஒரு மாணிக்கம்தான். தனக்குள்ளே வினாடியில் இப்படி எண்ணி பெருமை கொண்டான். அந்த அவசர நிலையிலும் அவனுடைய கூரிய கண்கள் சிதம்பரத்தை மேலும் கீழும் ஆராய்ந்தன. வாட்டு சாட்டமாக நின்று கொண்டிருந்த பானுவின் அண்ணன் பார்த்தால் படித்தவன் போல்தான் காணப்பட்டான். பாசத்தின் பிடியில் துவண்டு அழுந்து சிவந்த கண்களும் கலைந்த முடியுமாக பரிதாபமாக காணப்பட்டான். திடீரென்று தங்கை மோகனாவின் நினைப்பு ஏற்பட்டது. அடுப்பில் பொங்கி வந்த பாலை இறக்க முயன்ற போது ஒரு நாள் சிறிதளவு பால் சூடாக அவள் கை மீது தெரித்து விட்ட போது துடித்தானே. அப்போது டாக்டர் என்பதை கூட மறந்து அண்ணன் என்ற நிலையில் அவன் எப்படி பதட்டம் அடைந்து போனான். இரத்த பாசம் மனிதர்களை பித்தமாக்கி விடத்தான் செய்யும். பாவம், தங்கையை வாழ வைக்க காசு பணத்துடன் ஓடி வந்த அண்ணன் அவளை கைப்பெண்ணாக பார்த்து ஏற்கனவே மனமுடைந்து போயிருக்கிறான். இப்போது இந்த பெரிய விபத்தை கண்டு தவிப்பது இயற்கைத்தானே. எண்ணியபடியே ஷேக் தாவூத்தை பின் தொடர்ந்து கூடத்திற்குள் புகுந்து புழக்கடைக்குள் சென்றான். மழை முழுவதும் நின்று விட்டது. இடிபாடுகளை ஓரளவு நகர்த்தி விட்டிருந்தனர். பெட்ரோமாக்ஸ் உமிழ்ந்த வெளிச்சத்திலே கட்குவியலிடையே வெளியே நீட்டி கொண்டிருந்த கையொன்றை கண்டான். சண்முகம் திக்கென்ற உணர்வுடன் அருகில் சென்று மெல்ல குனிந்து கை மீது படிந்து கிடந்த ஈர மண்ணை துடைத்தான். லேசாக அந்த கையை தொட்ட போது குழந்தையை போல் அந்த பிஞ்சு விரல்கள் அவனுடைய கரத்தை இறுக்கமாக பற்றின.
கையும் சூடாகவே தான் இருந்தது. நாடியை பரிசோதித்து பார்த்தான். தாங்க முடியாத மகிழ்ச்சியில் அவன் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. பானு இறக்கவில்லை, உயிருடன் இடிபாடுகள் இடையே கிடந்தாள். மிஸ்டர் சிதம்பரம், கவலைப்படாதீங்க, உயிர் இருக்கு. இப்போ நாம் பதறாமல் மேலும் காயம் உண்டாக்காமல் மெல்ல இடிபாடுகளை அப்புறப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். நான் சொல்றபடி உதவி செய்வீங்களா? உற்சாகத்துடன் நிறைந்து பேசினான். கூடியிருந்தவர்கள் ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர். நெஞ்சை பலமாக அமைக்க கொண்டிருந்த ஓட்டு சிதறல்களையும் மண்ணையும் கற்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார்கள். மறுபடி நாடியை பிடித்து பார்த்தபோது அவனுக்கு சிறிது கவலை ஏற்பட்டது. இதுவரை கேட்டு வந்த முணுகல் சத்தம் நின்று போனதை உணர்ந்து பரபரப்புடன் செயல்பட்டான். கால்களை துடைத்துவிட்டு சூடு பார்க்க தேய்த்து விட்டான். கம்பளி ஒன்றை கொண்டு வர செய்து கால்களை மூடினான். வழக்கையை மருந்து நீரில் கழுவி சுத்தப்படுத்தினான். ஊசி குழாயை எடுத்து குளுக்கோஸ் திரவத்தை நிரப்பி புறங்கையில் இரத்த குழலை தேடி அழுத்தி பிடித்து கொண்டு அதற்குள்ளே ஊசி மூலம் செலுத்தினான். சிறிது பொழுதில் நாடி துடிப்பு பலப்பட்டது. மறுபடியும் முணுகல் சத்தம் கேட்டது. நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த பெருங்கற்களும் மண் குவியலும் அகற்றப்பட்டு விட்டன. இப்போது உடல் முக்கால்வாசி பாகம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. பரபரப்புடன் தெரிந்த உடலின் மற்ற பகுதிகளை அவசரமாக பரிசோதித்தான். பயப்படும்படியான காயங்களை காணவில்லை. ஆனால் ரத்தம் எங்கிருந்தோ கசிந்து ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டு துணுக்குற்றான். அதனால்தான் நாடி பலவீனப்படுகிறது என்று புரிந்துவிட்டது. உத்திரமாக கூரையை தாங்கி நின்ற இரும்பு தூண் குறுக்கே கிடந்தது. அதன் மேல் மண் கல் குவியல். அதற்கு அடியில்தான் அவள் முகம் தலையெல்லாம் இன்னமும் அகப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனாலும் மூச்சு ஒழுங்காக வெளிவந்து கொண்டு இருந்தது என்பதை மார்பின் அசைவுகள் சொல்லின. அப்படியென்றால் தலைபாகத்தில் பெரிய கற்பாறை அந்த இரும்பு தூணை அண்டை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். தலையில் காயத்தோடு அவள் உயிருடன் இருக்க அதுதான் காரணம். புரிந்து கொண்ட சண்முகத்திற்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. கொடுமை பொரிய தொடங்கிவிடும் இயற்கை சில சமயங்களில் இரக்கம் கூட காட்டுகிறது. பூகம்பத்தின் போது எத்தனையோ பேர் மாண்டு கிடக்கும் ஓர் இடத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையை பட்டு போல் ஒரு மூலையில் தவழவிட்டு இடிபாடுகளை நீக்க வருகிறவர்களை அதிசயிக்க வைக்கிறது இயற்கை. வேடிக்கைதான். இந்த கல் தூண் தலை மீது நேரடியாக விழுந்திருந்தால் பானுவுக்கு முணுக கூட நேரம் இருந்திருக்காது. அப்போதே இறந்து விட்டிருப்பாள். தனக்குள்ளேயே வியந்து கொண்டான் சண்முகம். என்னங்க, மூஞ்சியிலே பலத்த காயம் பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் தங்கச்சியின் அழகு முகத்தை கூட இனி நான் பார்க்க முடியாதா? பதறிக்கொண்டு அருகே வந்த அண்ணன் அப்பால் போக சொல்லி சாடை செய்தான். பிறகு இடிபாடுகளில் தென்பட்ட ஓர் இடுக்கின் அருகே மெல்ல குனிந்தான். பானுமா, நான் இந்த ஊர் டாக்டர் பேசுகிறேன். ஒரு உதவி செய்யணும். காது கேட்குதா? தலையிலே எந்த பக்கம் காயம் பட்டிருக்கு சொல்ல முடியுமா? உரத்த குரலில் கேட்டான். ஊம் என்ற முணுகல் தான் பதிலாய் வந்தது. அம்மா, கொஞ்சம் உதவி செய்யம்மா. இரத்த பெருக்கை முதலில் நிறுத்தியாகணும். எந்த பக்கம் பானுமா? காது கேட்குதா? மறுபடியும் விரைந்து கூப்பிட்டான். பதிலுக்கு வெளியே நீட்டியிருந்த இடக்கரம் மெல்ல அசைந்ததை கண்டான். இடப்பக்கமா? பதட்டமாக வினவினான். மறுபடியும் முணுகல். எலி பறிப்பது போல் வேகமாக இடப்பக்கத்து இடிபாடுகளை பறித்து அப்புறப்படுத்தினார்கள். இடுக்கு வழியே சிறிதளவு அவள் தலை தெரிந்தது. மண்ணை தள்ளிவிட்டு கூந்தலை புரட்டி பார்த்தபோது குபுகுபுவென்று பச்சை ரத்தம் ஒரு பெரிய காயத்திலிருந்து ஓடுவதை கண்டான். சற்றென்று மருந்து பையிலிருந்து ஒரு பெரும் பஞ்சு சுருளை எடுத்து காயத்தின் மீது வைத்து அழுத்தி அமுக்கி பிடித்து கொண்டான். ஆகட்டும், இப்போ மெதுவா இரும்பு தூணை எல்லோரும் பிடிச்சு அப்பால் போடுங்க. அநேகமா பானு அம்மாளை நாம் எல்லாம் காப்பாற்றிட்டோம்னே நினைச்சே செய்யுங்கள். பதட்ட வேண்டாம். உற்சாகத்துடன் நிறைந்தான். கூடியிருந்தவர்கள் அனைவரும் புதிய தேம்புடன் செயல்பட்டனர். இரும்பு தூணை அப்பால் நகர்த்தி போட்ட பின் மற்ற இடுபாடுகளையும் நகர்த்தி முடிப்பதற்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருந்த அவன் கரம் மறுத்து போய்விட்டது. நல்ல வேளை, இரத்த கசிவு நின்று விட்டது. எல்லோரும் சேர்ந்து சண்முகம் மேற்பார்வையில் அவளை மெல்ல தூக்கி வந்து கூடத்தில் கிடத்த மரப்பலகை மீது கிடத்தினர். பெண்கள் இருவரின் உதவியுடன் அவள் உடலை கழுவி துடைத்து சுத்தப்படுத்த ஏற்பாடு செய்தான். பின்னர் சுத்தமான துணியால் உடலை நன்கு போர்த்திவிட்டு காயப்பட்ட இடத்தில் இருந்த தலைமுடியை வேகமாக கத்திரிக்கோளால் வெட்டி அகற்றினான். காயத்தை சுத்தப்படுத்தி தையல் போட்டு பஞ்சு சுருளை வைத்து பலமாக கட்டு போட்டான். பின்னர் குளுக்கோஸ் திரவம் கொண்டு வர செய்து அவள் கை இரத்த குழலில் சொட்டு சொட்டாக உள்ளே ஏறுமுறை அமைத்துவிட்டு அருகே ஒரு நாட்காலியில் அமர்ந்தான். கூட்டத்தினர் கலைந்து விட்டனர். இவ்வளவு வேலைகள் முடியுமுன் மழை நின்று வானத்தில் உதய சூரியனின்
வெளிச்சம் பளிச்சிடத் தொடங்கியது. யாரோ ஒரு பெண் அவசரமாக பாலை சூடாக்கி எடுத்து வந்து சண்முகத்திடம் வைத்து உபசரித்தாள். இங்கே முற்றத்திலே பல்லை விளக்கிட்டு சாப்பிடுங்கள். ராவு பூரா பாடுபட்டிருக்கீங்க. நன்றி. மேலோங்கிய குரலில் உபசரித்த சிதம்பரம் பட்பூசை குழாயும் நீர் சொம்பையும் ஒரு துவாலையையும் கொண்டு அருகில் வைத்தான். பிறகு பார்க்கிறேன். உத்தரவு பெற்றுக்கொண்டு ஷேக் தாவூத் நிறைந்த மனத்துடன் வெளியேறினார். டாக்டர், உங்களுக்கு நன்றியை எப்படி தெரிவிப்பதுன்னு தெரியலை. குழம்பிட்டு நிற்கிறேன். சிதம்பரம் அவன் கைகளை அன்புடன் பற்றி கொண்டு பேசி முடிப்பதற்குள் அண்ணா என்ற மெல்லிய குரல் இருவரையும் திடுக்கிட செய்தது. கூழை பசுவின் கன்றுக்குட்டி என்னாச்சு? வானு கண்களை திறக்காமலேயே கேட்டாள். தப்பிச்சுக்கிட்டது. நல்லா இருக்கு. நீயும் கடவுள் புண்ணியத்திலே தப்பிச்சுட்டேமா. கண்களில் நீர் பொங்க உடம்பெல்லாம் உணர்ச்சி வசத்தில் ஆட வார்த்தைகள் தடுமாற அண்ணன் மெல்ல குனிந்து தங்கையை அன்போடு பார்த்தான். பானு கண்களை சிறிது திறந்தாள். ஆனால் அவளது பார்வை டாக்டர் சண்முகத்தின் மீது வந்து நிலைத்தது. நீங்கள்? முனகினாள். நான் பவுலாம்பிகை ஆஸ்பத்திரியின் டாக்டர். உங்களை கவனிக்க வந்திருக்கிறேன். இப்போ உடம்பு எப்படியம்மா இருக்கு? தலை அதிகமாக வலிக்குதா? பரிவுடன் விசாரித்தான் சண்முகம். இத்தனை சிரமப்பட்டு என்னை ஏன் டாக்டர் காப்பாத்தினீங்க? எதுக்கு? கேட்டவள் கண்களை பட்டென்று மூடிக்கொண்டாள். பட்டுப்பூச்சியின் சிறகுகள் போல் படப்படுத்தது. அவளது இமைகளின் இடுக்கு வழியே கண்ணீர் பொங்கி தலையணை மீது கொட்டுவதை சண்முகம் கவனித்தான். மேல் துண்டால் வாயை மூடிக்கொண்டு குமரி அழுத அண்ணனை அன்போடு அணைத்து கொண்டான். தைரியமாக இருந்து உங்கள் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்கள் இப்படி கலங்கலாமா? இப்படி வாங்க என்று அவனை அன்பால் வெளியே நகர்த்தி சென்றான் சண்முகம். அத்தியாயம் 12. அந்த பெருத்த மழையின் போது தாரா ஊரில் இருக்கவில்லை. சென்னையில் நடந்த உறவினர் திருமணம் ஒன்றிற்கு மகனுடன் காரில் புறப்பட்டு சென்றிருந்தாள். ஊரில் வெள்ளம் என்ற செய்தியை பத்திரிகையில் படித்துவிட்டு தங்கிவிட்டிருந்தாள். சதானந்தம் மட்டுமே தனியே வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தார். 2 நாள் மழையில் சிறிதளவு நனைந்து விட்டதன் பயன் பலமான தொண்டை கட்டும் இருமல் காய்ச்சலும் அவரை பிடித்து கொண்டு விட்டன. அவர் வம்சத்திலே இல்லாத நோய்தான் பணத்தில் புரள்கிறார் என்ற காரணம் பற்றியோ என்னவோ சில ஆண்டுகளாக அவரை பணக்கார நோய்கள் எனப்படும் சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் பற்றி கொண்டு விட்டிருந்தன. தக்க சிகிச்சைகள் செய்து கொண்டு பத்தியமான உணவு பழக்கத்துடன் வாழ முயன்றார். சர்க்கரை நோய்க்காரருக்கு காய்ச்சல் இருமல் வந்தால் உடனுக்குடன் கவனித்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் ஆபத்தாகிவிடும். அனுபவப்பட்ட உறவினர் ஒருவர் அவரை முன்னமே ஒரு தடவை எச்சரித்து இருந்தார். அந்த நினைவு பயமுறுத்தியது. கனமான கம்பளியை சுற்றி கொண்டு படுக்கையில் சற்றென்று சாய்ந்து விட்டார். உடனே தம்மை வந்து கவனித்து போக வேண்டுமென்று சண்முகத்திற்கு ஆளையும் அனுப்பி வைத்தார். மழைக்கு பின்னர் டாக்டர் சண்முகத்திற்கு ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை. வெள்ளத்தில் காயப்பட்டவர்கள், காய்ச்சலில் தவிப்பவர்கள் என்ற ஆஸ்பத்திரியில் நோயாளிகளின் கூட்டம். தினசரி பானுவை கவனிக்க வேண்டிய கடமை. மூச்சுவிட நேரமின்றி தவித்தான். என்றாலும் சதானந்தத்தையும் வந்து கவனித்து சிகிச்சை செய்தான். அன்று காலை எழுந்தபோது அவருக்கு உடம்பு கலகலப்பாக இருந்தது. காய்ச்சல் முழுவதும் அடங்கி இருமல் கரைந்து நன்கு சுவாசிக்க முடிந்தது. 1 வார காலமாக பார்க்காத களத்து மேடு, வயல், செங்கல் சூளை எல்லாம் நினைவுறுத்தவே துணியுடன் எழுந்து குளித்துவிட்டு உடுத்திக்கொண்டு புறப்பட்டு விட்டார். மழைக்கு பின்னர் காயும் வெயில் சுல்லென்று எரிந்து கொண்டிருந்தது. தெருவை குழப்பி கொண்டிருந்த மழை தண்ணீரை மாயமாக வடித்து தரை கூட உலர்ந்து விட்டிருந்தது. தலையை காட்ட முடியாத வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொண்டிருந்த சிறுவர்கள் மீண்டும் தெருவில் ஆட்டம் போட தொடங்கியிருந்தனர். ஆள் புழுக்கமும் போக்குவரத்தும் அதிகரித்து விட்டிருந்தன. சதானந்தம் காரை மெல்ல ஓட்டி கொண்டு சென்றார். மழைக்கு பின்னர் கொளுத்திய காலவாயில் இருந்து கற்களை பிரித்து எடுத்து ஆட்கள் அடுக்கி கொண்டு இருந்தனர். கந்தசாமி நோட்டு புத்தகமும் கையுமாக அருகில் நின்றபடி கண்காணித்து கொண்டு இருந்தான். எல்லாம் ஒழுங்காகத்தான் நடந்து கொண்டிருந்தது. பொறுப்பு முழுவதும் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டது. கந்தசாமி சுறுசுறுப்புடன் செயல்படும் நல்லதொரு வேலைக்காரன். தூரத்திலே காரை நிறுத்தி கொண்டு பார்த்தார் அவர். வெயிலை கண்டு மலைப்பு. அருகில் சென்று வர அவசியமில்லை என்ற திருப்தியுடன் காரை திருப்பி கொண்டு கிளம்பினார். அந்த பெருத்த மழையினால் பல சேதங்கள் ஏற்பட்டன என்றாலும் வெயில் தாளாது காய்ந்து கருகி கொண்டிருந்த பயிர் இப்போது பாய் விரித்து கண்டதை கண்டு அவருக்கு
கற்றுக்கொள்ளா மகிழ்ச்சி. வாய்க்கால் கரை ஓரமாக மெல்ல வண்டியை செலுத்தி கொண்டு நிலங்களை பார்வையிட்டபடி வந்தவர் திடீரிட்டு ஒரு ஓரத்திலே நிறுத்தினார். வாய்க்கால் ஓரமாக சற்று தாழ்ந்த வளைந்தபடி வளர்ந்து நின்ற சரக்கொன்றை மரத்திலே இலை தெரியாத தங்க சரங்கள் போல் மஞ்சள் மலர்கள் பந்தல் கோலத்தில் நிற்க, அதன் அடியில் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக ஒரு கட்பாறை மீது அமர்ந்து சூழ்நிலையை மறந்து பேசி கொண்டிருப்பதை கண்டார். அவரது நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. மகிழ்ச்சியா திகிலா? இனமிலங்காத ஒரு பரபரப்பு. அவர்கள் கவனம் இந்த பக்கம் திரும்பும் முன் காரை கிளப்பி கொண்டு வேகமாக வீட்டிற்கு திரும்பி வந்தார். இறங்கக்கூட மனமின்றி காருக்குள் அமர்ந்தபடியே சிந்தித்து கொண்டு இருந்தார். எண்ணங்கள் எங்கேயோ வட்டமிட்டன. ஸ்கூட்டர் வந்ததையோ, அதை நிறுத்திவிட்டு சண்முகம் அருகில் வந்து காரின் கதவு ஓரத்தில் நிற்பதையோ கவனிக்க முடியாத அளவு ஆழ்ந்த சிந்தனை. என் உத்தரவு இல்லாமல் காரை எடுத்துட்டு எங்கே கிளம்ப? பலத்த யோசனை. வேடிக்கையாக அவன் கேட்டபோது விழித்து கொண்டார். டாக்டரா? வாங்கோ. படுத்திருந்த அழுத்து போச்சு. ஒரு 10 நிமிடம் வெளியே போயிட்டு வந்தேன். குற்றம் செய்துவிட்ட பள்ளி பிள்ளை போல் உடலை குறுக்கி கொண்டு மெல்ல சிரித்தபடி இறங்கினார். இருவரும் உள்ளே வந்தனர். காஃபி பலகாரம் எடுத்து வர தவிசு பிள்ளைக்கு உத்தரவிட்டு அவர் மாடிக்கு சென்று தமது அறையில் படுக்கை மீது உட்கார்ந்தார். பின்தொடர்ந்து வந்த சண்முகம் முதலில் அவரை கவனமாக பரிசோதிக்க தொடங்கினான். காய்ச்சல் விட்டு உடம்பு பழைய நிலைக்கு வந்திருந்ததை கண்டு அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. இனிமேல் நீங்கள் எங்கு வேணுமானாலும் போகலாம், உத்தரவு கொடுத்து விட்டேன். பரிகாசமாக பேசிக்கொண்டு அருகில் இருந்த பீங்கான் தொட்டியில் கையை கழுவி துடைத்து கொண்டான். வேலையால் ஒரு தட்டில் வெண்பொங்கலும் பாதாம் கேக்கும் டம்ளரில் காஃபியும் கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு போனான். நீங்கள் சாப்பிடுங்கள், நான் காலையிலேயே முடிச்சுக்கிட்டேன், உபசரித்தார் அவர். காஃபி பலகாரத்துடன் இனிப்பா? இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? திகைப்புடன் கேட்டான் அவன். படுக்கையில் இருந்து எழுந்து எதிர்பக்கத்து சணலை திறந்து வெளியே எதையோ எட்டி பார்த்து கொண்டு நின்றார் சதானந்தம். நீங்கள் சொன்னபடி நான் பத்தியமாகத்தான் சாப்பிடுகிறேன். இனிப்பு உங்களுக்காக எடுத்து வர சொன்னேன். முதலில் அதை சாப்பிடுங்கள். இனிப்பான ஒரு சங்கதியை சொல்ல போகிறேன். மீண்டும் மெல்ல சிரித்தார் அவர். சண்முகத்திற்கு புதிராக இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரம். வேகமாக பலகாரத்தை சாப்பிட்டு காஃபியை குடித்துவிட்டு எழுந்தான். மருந்து பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்ப ஆயத்தமானான். அவசரப்படாதீங்க, இங்கே கொஞ்சம் வாங்க, வற்புறுத்தலாக அவர் அழைத்தார். பச்சை குழந்தையைப் போல் அவர் முற்றத்திலே ஒரு பரபரப்பான தோற்றம். அருகில் வந்தான் சண்முகம் குழப்பத்துடன். அவர் காட்டிய திசையில் அவன் சன்னல் வழியே பார்த்தபோது எதிர் திசையில் வயல் ஓரமாக ஓடிய வாய்க்கால் நன்றாக தெரிந்தது. என்ன சொல்கிறார் என்ற குழப்பம் தெரியாமல் அவன் ஊன்றி பார்த்தபோது திகைப்பில் அயர்ந்து போய்விட்டான். ஜீவென்ற ரத்தம் காதுகளில் பரவி முகத்தை எரிக்கும் உணர்வு. படப்படவென்ற மார்பு அடித்து கொள்ள வெட்கத்தில் குறுகி போய் பேச தோன்றாது நின்றான். சரக்கொன்றை மரத்தடியில் பாறை மீது அவன் தங்கை மோகனா கார்த்திகேயனின் அணைப்பிலே நெருக்கமாக உட்கார்ந்து இருந்தாள். தண்ணீர் குடம் புல்தரையில் அவள் காலடியில் கிடந்தது. பட்டும் படாததுமாக நான் கேள்விப்பட்டேன். சற்று முன் கண்ணாலேயே கண்டுவிட்டேன். இப்போது உங்களுக்கும் காட்டிவிட்டேன். அவர் முடிக்கும் முன் ஆத்திரத்தில் துடித்து போனான் சண்முகம். சற்றென்று வெளியே செல்ல திரும்பியவன் கரத்தை அவர் பலமாக பற்றி கொண்டார். டாக்டர், ஏன் இப்படி கோபப்படுறீங்க? இப்போ என்ன நடந்துடுச்சு? இன்னும் பெரியவங்க கிட்டே அவங்க மனசை திறந்து சொல்லலை. ஆனால் நாம் பார்த்துட்டோம். உட்காருங்க, உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும். சில நாளாக நானே கேட்க இருந்தேன். உண்மை இப்போ நம்ம 2 பேர் கண்களிலும் பட்டது நல்லதாக போச்சு. முகத்தில் பூத்த வேர்வையை கைக்குட்டியால் துடைத்து கொண்டு சண்முகம் பதட்டமாக உட்கார்ந்தான். மோகனாவா இப்படி நடந்து கொள்கிறாள்? அம்மாவுக்கு தெரியாமல், அண்ணனிடம் சொல்லாமல் வாய்க்காலுக்கு நீர் எடுக்கப் போவதாக பூக்கு காட்டிவிட்டு சேச்சா நண்பன் என்ற அன்போடு உள்ளே அழைத்து காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்ததற்கு இதுவா பலன்? வினாடியில் பலவும் எண்ணி கொதித்து போனான். டாக்டர் சண்முகம், என்னை பொறுத்தவரை இதை நான் ரொம்பவும் வரவேற்கிறேன். கார்த்திகேயன் உங்கள் தங்கையை விரும்புகிறான் என்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனி பெரியவங்க நாம் இடையே புகுந்து அவர்களுக்கு மங்களமான முடிவை அமைத்து கொடுப்பதுதான் முறையாகும். கார்த்தி நல்ல பிள்ளை, படித்தவன், புத்திசாலி. கோபத்தை அடக்கி கொண்டு சண்முகம் அவரை உறுத்து பார்த்தான். டாக்டர் ஐயா, உங்கள் தங்கச்சியை
கார்த்திகைக்கு கொடுத்து என்னை உங்கள் சம்பந்தியாக ஏற்றுக்கணும்னு உங்களை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். கொடுப்பீங்களா? அருகில் வந்து அவன் கரங்களை பற்றி கொண்டு கேட்டார் குழைந்த குரலில் சதானந்தம். சண்முகத்திற்கு அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? திகைப்புடன் வினவினான். உண்மையை சொல்கிறேன். ஆஸ்பத்திரியே கதியேன்னு கடமை செஞ்சிட்ருக்கிற உங்களுக்கு ஒரு சமயம் தெரியாது இருக்கலாம். ஆனால் ஊரறிஞ்ச சங்கதி. கார்த்தியின் தாய் பொன்மணி என் முதல் மனைவி. தாராவை கட்டி கொள்ள வேணும் என்ற வெறியில் மயக்கத்தில் நான் மாபெரும் பாதகம் செய்துவிட்டேன். பொன்மணி மேலே பழியை சுமத்தி அவமானப்படுத்தி விவாகரத்து பெற்றுக்கொண்டு அந்த உத்தமியை 10 வயசு பாலகனோடு ஒதுக்கி வச்சேன். அதனால்தான் பெத்த மகனை கார்த்தியின் வாயால் கூட கூப்பிட ஆக்கில்லாமல் தவிக்கிறேன். தாராவின் பேச்சை கேட்டு எத்தனையோ தவறுகள் செய்து விட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் ஈடு செய்கிறா போல் ஒரு நல்ல காரியம் செய்யத்தான் உங்கள்கிட்ட கெஞ்சுகிறேன். மூச்சு வாங்கி கொண்ட சதானந்தம் தொடர்ந்தார். என் மகன் உங்கள் தங்கச்சியை ரொம்ப விரும்புகிறான், புரிகிறது. மறுப்பு சொல்லாமல் அவனுக்கு உங்கள் தங்கச்சியை கொடுத்து அவனை வாழ வையுங்கன்னு கேட்டுக்கிறேன். சிறப்பாக இந்த கல்யாணத்தை என் செலவில் எடுத்து செய்து உங்களை பெருமைப்படுத்துவேன். என்னை நம்புங்கள், மறுக்காதீங்க. என் பிள்ளை மனசு ஒடிஞ்சு போயிடுவான். பேசிக்கொண்டே போனவர் கண்கள் கலங்க வார்த்தைகள் தடுமாறின. லேசான மயக்கம் அவரை ஆட்டவே தள்ளாடினார். சண்முகம் சற்றென்று அவரை பிடித்து படுக்கையில் உட்கார வைத்தான். இரத்த அழுத்த நோயாளி, நீங்கள் இப்படி படப்படுத்தால் உடம்புக்கு ஆகாது, கடிந்து கொண்டான். உண்மை முழுவதையும் சொல்லிடுறேன். இத்தனை சொத்துக்கும் வாரிசாக வர வேண்டியவன் என் செல்வம் கார்த்திகேயன் தான். ஏழை பிள்ளை போல ஊருக்கு அப்பால் ஒரு சிறு வீட்டில் ஒதுங்கி வசிக்கிறான். பட்டு உடுத்தி பங்களாவிலே வாசம் பண்ண வேண்டிய என் மனைவி பரதேசியாக வாழ்கிறாள். காரும் கையுமா தாரா ஊரை சுற்றி வரும்போது என் மூத்த மகன் கடும் வெயிலில் மார்புடைய சைக்கிளை உதச்சி தள்ளிக்கிட்டு 10 மைல் தினமும் போய் வந்து பாடுபட்டு உழைக்கிறான். பழைய சாதமும் சுண்ட குழம்பும் சாப்பிட்டு அவன் வளர்ந்த போது தந்தையான நான் பாலும் பழமும் தின்று கொண்டு பாதகமான வாழ்க்கையிலே தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பாவம்தான் இப்போ ஒரு பிடி சோறு கூட சரியாக திங்க முடியாத கடும் சர்க்கரை நோயாலே அவதிப்படுறேன். நடக்க முடியாத இரத்த அழுத்தத்திலையும் முட்டி வலியிலும் துடிக்கிறேன். அவர் கண்கள் கலங்கின. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? மௌனமாக இருக்கிறீங்களே. காசு பணம் இல்லாத ஏழை பையனை நினைக்காதீங்க. என் காலம் முடியறதுக்குள்ளே கார்த்திகைக்கு ஏதாவது ஒரு வழி செய்யத்தான் போகிறேன். என் துரோகத்துக்கு ஈடு செய்யாமல் போக மாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு இறைந்த குரலில் பேசினவர் மூச்சு தடுமாறி கண்களை மூடிக்கொண்டார். கார்த்தி உங்கள் மகன்னு எனக்கு முன்னமையே தெரியும். இப்போ நீங்கள் மனசை ரொம்ப அலட்டிக்கிறது தவறு. கடிந்து கொண்டு அவரை மெல்ல தாங்கி படுக்க வைத்தான். மருந்து பெட்டியை திறந்து சோதனை குழாயை எடுத்து அவரை மீண்டும் பரிசோதித்தான். இரத்த அழுத்தத்தையும் பரிசோதித்து பார்த்தான். அது மிகவும் கூடுதலாக காணப்பட்டது. அவசரமாக தக்க மருந்தை பெட்டியில் தேடி எடுத்து ஊசி குழாயில் ஏற்றி அவருடைய தோள்பட்டையில் செலுத்தினான். பிறகு வேலையாளை அழைத்து அவரை கவனித்து கொள்ள சொல்லிவிட்டு மெல்ல கீழே இறங்கி சென்றான். மருத்துவமனைக்கு போகும் வழியில் தனது வீடு அருகே ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். என்னன்னா, என்ன வேணும்? ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த வேலையில் வந்திருக்கீங்க? கேட்டபடி வெளியில் வந்த தங்கையின் முகத்திலே என்றும் இல்லாத ஒரு கலை, குரலில் உற்சாகம். சண்முகம் நன்றாக புரிந்து கொண்டான்.